ஈவினிங்கில் எடுக்கிற குட்டி பசிக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளியில் இருக்க விதையெல்லாம் நல்லா நீக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டீ வடிகட்டியில் இந்த தக்காளி ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி ஜூஸை நம்ம அடுப்பில் வச்சு மறுபடியும் கொதிக்க விட போகிறோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இது வினிகர் சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு நிறைய யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு 2 நாள் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போ நம்ம மெயின் டிஷ்க்கு போயிடலாம். கோதுமை மாவு நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி திரட்டிட்டு இதை நம்ம தேங்காய் சீவோம்ல அதில் வச்சு இந்த மாதிரி நான் சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த நம்ம திரட்டி வச்சுருக்க கோதுமை மாவெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு நம்ம கோதுமை மாவெல்லாம் போட்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து இதை நம்ம தட்டில் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.